మీ ఛానల్ పేరు என்ன? Pincode Raiders. Pincode Raiders. Welcome to Pincode Raiders. Welcome to our first vlog video. Kirigalan Pincode Raiders. Bro, ஹாய். எப்படி இருக்கு இந்த ட்ரிப் உங்களுக்கு? அவர் காலையிலேயே ரைடிங் வைப்ல இந்த ட்ரிப்ல உங்க ரோல் என்ன? எல்லாரையும் சேஃபா கூட்டி போறது. ரூட் தலை. எங்களோட ரூட் தலைவர் தான். இந்த வராச்சு மெயின் தலைவர் தான். சரி. இனி நான் இந்த வாட்டி போட்டோ போகிறேன். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சூடம் கொளுத்துறோம். எலுமிச்சம்பழம் வச்சு சூடம் கொளுத்துறோம். ப்ரோ வண்டியில் இல்லைங்க ப்ரோ. ப்ரோ அப்படியே தலை பையனுக்கு நல்ல புத்தி வரட்டும். மோசா கிட்ட வா. பெட்ரோல் டேங்க்ல போட்டுறாங்க மச்சான். தலை மேல வச்சிருவான். ஓகே. ஒரு வழியா சாமி கும்பிட்டாச்சு. நேரம் சரியாக 11:10 இப்போ நாங்கள் எங்கே போனோம்னா ஜாக் ஃபால்ஸ். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? 700 கிலோமீட்ரு கர்நாடகா. இப்போ தான் நாங்கள் சென்னைக்குள்ளேயே இருக்கோம். எங்கே போய் எப்போ போய் சேருவோம்லாம் தெரியாது. அதுதான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரிப்பில் எங்களோட லக்கேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பேக் தான் டோட்டலாக. இதில் நாங்கள் அங்க ஒரு டேங்க் பேக் இருக்கு. சாரி, ஆமாம், அந்த டேங்கில் ஒரு பேக் இருக்கு. இது ஒரு 30 லிட்டர் பேக். ஆமாம், இங்கே ஒன்று சாரிங்க. இப்போ அவர் ஒரு பேக், இன்னொரு பேக் ஒன்று அவர் மாட்டிட்டு வருவாரு. ஆமாம், மொத்தம் எங்கள்கிட்ட ஒரு 4-5 பேக் இருக்குது. இது வந்து டென்ட் 400 கிலோ வண்டியில எல்லாருக்குமே 220 கிலோ பேக் லக்கேஜ் மட்டும் கட்டி போறோம். 200 கிலோ நம்ம வண்டி லக்கேஜ் இல்லை குருநாதா, பார்த்தீங்களா? குருநாதா நீங்களே ஒரு லக்கேஜ் அந்த லக்கேஜ் வச்சா பின்னாடி உட்காந்து வர முடியாது. சீட் ரொம்ப ஹார்டா இருக்குப்பா எங்க வண்டியில. அது கொஞ்சம் டைம் ஆகும். செட் ஆகுது. செங்கல் மேல உட்கார மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குமே. அப்படியே தான் இருக்கு. ஃபீல்லாம் இல்ல, அதேதான். செங்கலுக்குள்ள வச்சு பேக் பண்ணிட்டானுங்க ஐயா. ரைட் ஸ்டார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் எங்க டீ பிரேக் எடுக்கிறோமோ அங்க கண்டினியூ பண்றோம் vlog. ஃபர்ஸ்ட் டீ பிரேக் என்ன வருது? என்ன வருது தெரியல. ஒரு ஊரு 150 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். சென்னையிலேருந்து 150 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டீ பிரேக். ஏன் தண்ணி பிடிங்க, கொஞ்சம் தாக்கமா இருக்கு. ஐயா தண்ணி தாக்கம் எடுத்துருச்சுங்க ஐயா அங்கேயே. சரி எப்படா நிறுத்துவானுங்க, ஏதாச்சும் கேட்டா ஏதாவது திட்டு வாங்கி என்னடா கொடுத்தான் கையில நிறுத்த சொன்னா திட்டு வாங்கி. ஆமா, எதுக்கு உங்களுக்கு மட்டும் சாக்லேட்? எங்கெல்லாம் பார்த்தா ரைடரா தெரியலையாமா அவருக்கு? நாங்க பாக்குறோம் உங்களுக்கு மட்டும் வந்து சாக்லேட் கொடுக்குறான் நைஸா. என்ன இது? நம்ம ப்ரோ தான் ஹைலைட்டு. ஒரு டைம் முன்னாடி போறீங்க, ஒரு டைம் பின்னாடி வரீங்க. எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான் இங்க அதுக்கு முன்னாடியே நிறுத்திடுவீங்க அப்படி சொல்லி ஸ்லோ பண்ணாக்க இந்த பக்கம் அடிச்சுட்டு ஏறாரு. ஒருத்தன் கூட வந்து சாக்லேட்டே வாங்கிட்டான். ஆமா ப்ரோ, என்னன்னா 2 பேருமே ரைடிங் ஜாக்கெட் போட்டுருக்கிறதுனால அவங்கள பார்த்தா ப்ரொஃபஷனல் ரைடரா மதிக்கிறாங்க ப்ரோ. நம்மள மதிக்க மாட்டாங்க ப்ரோ. இந்த ஆரஞ்சு கலர் போட்டிருந்தா எவன் மதிப்பான்? இது வண்டி கலருக்கு இதுக்கு கொஞ்சமாச்சு மேட்ச் ஆகுதா? என்ன கலர்? மச்சான் நல்லா இருக்கறல மச்சான், கொஞ்சம் கட்டு. ஓகேடா, ஓல அழகா இருக்கா.
பெங்களூர் தாண்டி கர்நாடகா வந்தாச்சு. சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? எப்பா 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 பெங்களூர் தான்ப்பா பேரு. திடீர்னு அங்கங்க பாதாளக்குழி நோண்டி வச்சிருக்காங்க. இங்க பார்த்தா பள்ளம், அங்க பார்த்தா பள்ளம். 150 கிலோமீட்டர்ல டீ பிரேக் எடுத்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் எங்க? எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம்? 200 கிலோமீட்டர் தாண்டிட்டோமா? 300 மேலே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 400 வந்துட்டோம் நினைக்கிறேன். 400 ஒரு அவ்வளோலாம் இல்ல. அந்த ஸ்டாப்ல 200 வந்துரும். 150ல இருந்து 200 கிலோமீட்டர் அடுத்த டீ பிரேக். குட் ஜாப். ப்ரோ டீ எப்படி இருக்கு? காஃபி போட சொன்னா டீ தூளை கொட்டி வச்சு காஃபின்னு கடைக்கு கொடுக்குறாங்க. இந்த 4 சொட்டு கீழே ஊற்றிச்சு. இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் நிறுத்த மாட்டான்டா வண்டியை. போமா ப்ரோ, நம்ம வண்டி மாத்திப்போம். என்ன தாராளமா வண்டி மாத்திக்கிறோம் நாங்க. புரியல. வண்டி மாத்திக்கிறோம் நாங்க. தாராளமா வண்டி மாத்திக்கங்க. ஆனா மார்க் இந்த வண்டியை விட்டு இறக்காதீங்க. அதுல மார்க் உட்கார வைக்காதீங்க. அதெல்லாம் பின்னாடி உட்கார முடியாது. நான் பின்னாடி அதுல உட்கார முடியாது. எனக்கு அவ்வளவுதான். ஐ நீட் சேஞ்ச். சேஞ்ச் வேணுமாடா? உட்காராதா? ஓ நகைச்சுவை. சேஞ்சா எவ்வளோ? இது பாருங்க, இந்த சீட்டு ரொம்ப ஒஸ்ட்டு. கம்மா தூண்டு தான் இருக்கு. ஃபைனலாக நம்ம எத்தனை கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம்? 530 கிலோமீட்டர். எவ்வளோ மணி நேரத்தில்? 11:15 கிளம்பணும். ஆமாம், நைட்டு 11:50 கிளம்பும். இப்போ 10:10 ஆகுது. அதான் 11:10 10:10 11 ஹவர்ஸ்ல 11 hours தான். 11 ஹவர்ஸ் டிராவல்ல 5:30 550 to 600 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ வண்டிக்கெல்லாம் இப்போ ரெஸ்ட் தேவைப்படுது. ஓகே. வண்டியை ஓட்டுற டிரைவருக்கு ரொம்ப பெரிய ரெஸ்ட் தேவைப்படுது. 200 இன்னும் நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. ஜாப் பால்ஸ். 3 hours later. நேரம் டைம் 12:25 ஆகுது. நாங்கள் ஒரு சின்ன பவர் நாப் எடுக்கலான்னு படுத்தோம். ஆனால் ஒரு 2 மணி நேரம் பவர் நாப் எடுத்துட்டோம். முரட்டு வெயிலிங்க குழந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் தான் கிளம்பி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர் போகணுமா? ஆமாம், 200 கிலோமீட்டர் போகணும். ஆனால் வந்திருக்க டிஸ்டன்ஸ் டோட்டலாக ஒரு 550 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இந்த வெயிலில் தான் நம்ம இப்போ ரொம்ப போகிறோம். வெயில்கள் வண்டியெல்லாம் வெயிலே நிற்குது. மக்காந்தவனே அவ்வளோதான். ஓகே, ஒரு வழியாக ஆயில் எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. பவர் நாப்பு 20 நிமிஷம் எடுப்பாங்கன்னு பேர். ஆனால் நாங்கள் ஒரு 2.5 மணி நேரம் எடுத்துட்டோம். ஆமாம், இதுதான் நாங்கள் வந்து பவர் நாப் எடுத்த ஒரு ரூம். இந்த ரூம் படுத்து தூங்கியாச்சு. இப்போ இந்த வெயிலில் கரெக்டாக மணி இப்போது 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதான் கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர், ஜஸ்ட்டு 300 கிலோமீட்டர் இருக்குது. போங்க, வண்டி விட்டுறீங்களா? ஆமாம், அப்படியே வரீங்களா?
ஜாக் ஃபால்ஸ் வந்தாச்சு. ஒரு அருமையான ரைடு. எப்படி மொட்டை ரைடா போச்சு. லாஸ்ட் ஒரு 1 hour முறையான ரைடு. அதனால ஒழுங்கா வீடியோ எடுக்க முடியல. ஜாஜக் பண்ணா சும்மாவா? ஆமா, யம தர்மராஜ் ரெட்டி பத்தெல்லாம் போனாரு. இருந்தாலும் முறையா பண்ணிட்டீங்களே. எங்களுக்கு இந்த லக்கேஜ் வந்து அவ்வளவுமா? இருந்தாலும் தெரியுது. தெரியுதா கைஸ்? வேற லெவல். கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பறக்க வந்ததுல. ஏய் ப்ரோ, நான் எழுப்புனேன், நீங்க புரண்டு படுத்தீங்க. இது பண்ணி மறந்துருக்க தேவையில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா. உண்மையிலே நான் எழுப்புனேன், யாராவது கேட்டீங்களா? மோசஸ் ப்ரோ என்னைய நீ பொசாம படுறா அப்படின்ட்டாரு. இல்லைன்னா முன்னாடி வந்திருக்கலாம். பரவாயில்ல, அதான் இப்போ ஆக்டிவ் ஆயிட்டீங்களா? இன்னும் ஒரு half an hour பொறுமையா, இன்னும் ஒரு 2 to 3 hours ரூம்ல கொண்டு போய் சேர்த்துருங்க. அவ்வளவுதான். 3 hours இன்னும் 100 kilometer தம்பி நம்ம போற டெஸ்டினேஷன். இது வந்து போற வழி. இது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா? இன்னும் 100 இருக்கு நம்ம போற டெஸ்டினேஷன். முருடேஸ்வர். இப்படியும் நைட் ஆயிடும். நைட் 8 10 கூட. ஆஹா, அதுவும் அப்படி இதே மாதிரி தான். டாப் வியூ தானா? அவசரம் வந்ததுக்கு ப்ரோ ஃபால்ஸ் எப்படி இருக்கு? ஃபால்ஸ் ஃபால்ஸ் மாதிரி இருக்கா? நைஸ் ஷோ. நல்லா இருக்கு. போன வாரம் இதுதான் அந்த என்ன ஃபால்ஸ் என்ன ஜாக் ஃபால்ஸ் பயங்கரமா இருக்கு. போன வாரம் பயங்கர தண்ணியோட இருந்தது. இந்த தடவை தண்ணி கம்மியா கம்மியா இருக்கா? இருந்துச்சு. போன வாரம் எப்போ வந்தீங்க? நாங்க வந்து இன்ஸ்டால பார்த்தோம். இன்ஸ்டாவில் பார்த்தீங்க. அதை பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணோம். இது ஓகே. ஆனால் வியூ நல்லா இருக்கு. தரமான வியூவாக இருக்கு. சொல்லுப்பா தம்பி. ஓகே, இன்னும் பயங்கரமா இருக்கும். ஓ ஆமா, ரீல்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி. அது மழை சீசன் ஷேர் பண்றதானே செக் பண்ணு. ரீல்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி அதுல போட்டுட்டாங்க. உள்ள மாதிரி இதுல இல்ல. நீங்களே யாராவது நல்லதா ஒர்த்து தான். ஆமா, ரீல்ஸ் பார்த்து போறாம இருந்தா ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. ஆல்மோஸ்ட் எத்தனை மணிக்கு ரீச்? 5:15 ரீச் ஆகும். 5:15 ரீச் ஆனமா? ஒரு நல்ல கிளைமேட். கிளைமேட் நல்லா இருந்துச்சு. 11 12 11 ஆனா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. 5:30 மணிக்கெல்லாம் அவங்க வந்துருவோம், ஃபால்ஸுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க, நம்ம வெளியே போயிடுவோம் போல நினைச்சோமா. அங்கதான் அதான் பேசணும்ல. அங்க நான் நினைச்சேன் சரி ஓகே இல்ல ஓகே எப்படி பார்த்தா இங்க எனக்கு நான் இங்க கேட்டுக்கிட்ட வந்த போதே நினைச்சேன் ஓகே யூ டர்ன். ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன், சரி அவர் தூங்கிட்டாரு, சரி இதை ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா அங்க முருதேஸ்வர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ரிட்டர்ன் வரும்போது இந்த வழி தான் வருவோம். ஓகே, அந்த ரிட்டர்ன் வரும்போது இது பிளான் ஆடும்னு நினைச்சேன். இன்னைக்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா இதுக்காக நம்ம ஒரு நாள் வந்து தனியா வேஸ்ட்